இது அப்பா அம்மா கிட்ட கொடு, நான் வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சரி. இதை இங்க வைக்கிறாச்சே. ராமு வக்கீல எட்ட பாக்கி வசூல் பண்ண போயிருக்கானா? சரி சீக்கிரம் சாப்பிடவா. அஜிஷோ இப்பவே நேரம் ஆயிடுச்சு. கையிலே கட்டி கொடுத்து எடுத்துட்டு போறேன். பாரதி வயசு கூட சாப்பிடாம அப்படி என்ன காலேஜ் படிக்கிற? சீக்கிரமாட்ட காலேஜ்ல மணி அடிச்சிருவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மணி அடிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. சீக்கிரம் தாங்க. இந்தாடி அம்மா நேரத்தோட வயிற்றுக்கு சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வச்சா போயிட்டு வா. மத்தம்மா ஜாக்கிரதையா பாத்துப்போ. வரும்போது ஞாபகம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துரு. நீங்க பத்திரமா கதவை தாப்பா போட்டுக்கங்க. வரேக்க. பாவம் தாய் இல்லாத பொண்ணு நல்லா படிச்சு நல்லபடியா வரணுமேனு அண்ணா கிராமத்துல எவ்வளவோ பாடுபடுறேன். நான் மட்டும் என்னவா, என்னால முடிஞ்சது ஏதோ செய்யறேன். ஹாய் கண்மணி. குட் மார்னிங். ஆமா இப்பதான் அவருக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய் ஹாய் கண்மணி. காலேஜ்க்கா? ஆமா. பைக்ல போலாமா? நோ தேங்க்ஸ், நான் பஸ்ல போய்க்கிறேன். ஹாய் ஷீலா, நீ வரியா? தேங்க்யூ டோனி. பாய். பாய் கண்மணி. காலேஜ் போயிட்டு வரேன். அம்மா வரேன். அத்தை வரேன். மாமா போயிட்டு வரேன். போயிட்டோம். பாத்து போங்க. எங்க மோகனை காணோம்? மோகன், டேய் மோகன். இதோ வந்துட்டேன். என்னடா லேட்டு? என்ன பண்றது அத்தை? 6:30 மணிக்கு அலாரம் வச்சா 7:30 மணிக்கு அடிக்குது. ஓ இஷ்டத்துக்கு அலாரம் வச்சா அப்படித்தான் அடிக்கும். ஒண்ணு செய், 5:30 மணிக்கு வை, 6:30 மணிக்கு அடிக்கும். குட் ஐடியா. இப்ப என்ன பண்ண போறேன்? காலேஜ் போறேன். பை பை. பாத்து போடா குழந்தை பிள்ளை, பாத்து போடா. ஆமா, உங்களுக்கு அவன் பேச்சு எடுக்கணும் பொழுதே போகாத. தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்க என் அண்ணன் பிள்ளைங்களுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம வளர்த்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆசை, அதுவும் நிறைவேறிடுச்சுன்னா. என்ன ஆசை? நம்ம கண்ணனுக்கு கலாவை கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா எங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறிடுங்க. துளசி, நம்ம கண்ணனுடைய படிப்பு முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேச்சே பேசக்கூடாது. சரிங்க. மூச்சுடக்கூடாது. எது எப்பப்ப நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும். சும்மா இருங்க. அண்ணா அண்ணா, என்ன இந்த புக்ஸ் என் கிளாஸ் ரூம்ல வச்சிருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி வரேன். ஏன் எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? போப்போ, நீ எடுத்துட்டு போ. பாருங்க தான். சரி சரி கொண்டா, நானே எடுத்துட்டு போறேன். வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன். இவ என்ன மட்டும் வேலை வாங்குறா, ஒன்ன மட்டும் விட்டுறாள. நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல பாதி பொம்பளைங்க ஆரம்பிச்சுடா. பொம்பளைங்க மட்டும் தானே? டேய் ஜாக்கிரதையா பேசு. யாருக்கு அதுலயே விழுந்து போச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. வா போலாம். ஏன் லேட்டு? கார் பிரேக் டவுன். ஓ, வண்டி தள்ளிட்டு வந்தீங்களா? நான் ஏன் தள்ளணும்? அண்ணனும் அத்தானும் தான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார் ஓட்டா கார் தள்ள வரல, கொடுத்து வச்சு. பாரு கண்மணி, இவங்க என்ன எப்படி கிண்டல் பண்றாங்களோ. ஐயோ பாவம், அவளை ஏண்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? போனாண்டா போறேன். எங்க காணோம் கண்மணி? தேவனின் கண்கள் தேடும், நெஞ்சம் பாடும், இது இறைவன் படைத்த உறவு, என்னாலும் வசந்த காலம். தேவனின் கண்கள் தேடும்
படைத்த உறவு என்னாலும் வசந்த காலம். நீலவானும் நிலவும் சாட்சி நெஞ்சத்தில் என்றும் முகம் தானே. நீலவானும் நிலவும் சாட்சி நெஞ்சத்தில் என்றும் முகம் தானே. இரவினில் தோன்றும் தாரகை கூட்டம், இரவினில் தோன்றும் தாரகை கூட்டம், என்றும் நமக்கு வாழ்த்துக்கள் பாடும், என்றும் நமக்கு வாழ்த்துக்கள் பாடும். தேவனின் கண்கள் தேடும், தேவியின் நெஞ்சம் பாடும், இது இறைவன் படைத்த உறவு என்னாலும் வசந்த காலம். நீரில் பிறக்கும் தாமரை பூவும் மலர்வது கதிரவன் பார்வையினாலே. நீரில் பிறக்கும் தாமரை பூவும் மலர்வது கதிரவன் பார்வையினாலே. நீரிலாடும் மீன்களை போலே, நீரிலாடும் மீன்களை போலே, நினைவிலாடும் தேன் மலர் நீயே, நினைவிலாடும் தேன் மலர் நீயே. தேவனின் கண்கள் தேடும், தேவியும் நெஞ்சம் பாடும், இது இறைவன் படைத்த உறவு என்னாலும் வசந்த காலம். தேவனின் கண்கள் தேடும், தேவியின் நெஞ்சம் பாடும், இது இறைவன் படைத்த உறவு என்னாலும் வசந்த காலம், என்னாலும் வசந்த காலம், என்னாலும் வசந்த காலம், என்னாலும் வசந்த காலம். சஸ்வதி, அண்ணனா வாங்கண்ணே, நல்லா இருக்கிறீங்களா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேண்ணே. ஆமா, கண்மணி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என்னமோ கிடைக்காத புஸ்தகமா யாருக்கிட்ட இரவல் வாங்கிட்டு வரேன்னு வெளியில போயிருக்கிறான். லைப்ரரி திறக்கல, இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா? கண்மணி, நான் அவசரமா போனோம், இந்த புக் ரிட்டர்ன் பண்றியா ப்ளீஸ்? படி போலாம். பரீட்சைக்கு ப்ரிப்பரேஷனா? என்ன புக்கு? படம் பாக்குறாப்புல இருக்கு. நானும் பார்க்கலாமா? கண்மணி, எனக்கு இந்த பாடமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? ப்ளீஸ், தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம போறீங்களா? இப்ப தொந்தரவா தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியா போயிடும். என்னடா இது? பாருங்க, பாடத்துல சந்தேகம் கேட்டேன், அதுக்கு போய் கோயிச்சுக்கிறேன். காரணம் இல்லாம யாருக்கும் கோவம் வராது, தப்பா நடந்துகிட்டா நிச்சயம் வரும். ஆமா, உனக்கு ஏன் இப்ப கோவம் வருது? பரீட்சைக்கு படிக்கிற பொண்ணுகிட்ட ஏன்டா வம்பு பண்ற? ஆமா, பெருசா படிச்சு கிழிச்சா
பரீட்சைக்கு இன்னும் பணமே கட்டல, ஒவ்வொருத்தையும் உண்டி குளிக்க வசூல் பண்ணிட்டு இருக்கா. வசூல் பண்ணி முடியறதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும் போலுக்கு. போடா அண்ணா, வாட் இஸ் இட்? பேசாம போங்க. அத்தா, நீங்களே போங்க. கண்மணி, மோகனுக்காக நான் மன்னிச்சு கேட்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத. இட்ஸ் ஆல் ரைட் கலா. மோகன் ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஆமா, பெருசா படிச்சு கிழிச்சா. பரீட்சைக்கு இன்னும் பணமே கட்டல, ஒவ்வொருத்தையும் உண்டி குளிக்க வசூல் பண்ணிட்டு இருக்கா. வசூல் பண்ணி முடியறதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும். போடா. அத்தை, இன்னைக்கு காலேஜ்ல பல பேர் முன்னால கண்ண என் சட்டை பிடிச்ச அடிக்கவே வந்துட்டான். என்னடா கூத்து இது? நிஜமாவா? என்னங்க என்னங்க கேட்டீங்களா? என்ன சொல்றானே? காலேஜ்ல பல பேருக்கு முன்னால மோகன கண்ணை அடிச்சுட்டானா? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். சும்மா இருங்க. நீங்க வரவா கண்ணனை கண்டிக்கிறதே இல்ல. ஆமா துளசி, என்ன நடந்ததுன்னு தெரியாம கண்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. வரட்டவன். கண்ணா, கண்ணா, என்னப்பா இவன் என்னமோ சொல்றானே? என்ன சொல்றான்? உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? காலேஜ்ல அவன் அடிக்க போனியாமே. ஓஹோ, விஷயம் இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துருச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. லைப்ரரியில அண்ணன் ஒரு பொண்ணுகிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டாரு. அதுதான் அத்தா கண்டிச்சாரு. கேட்டியாடி? போ. அகில் சட்டை பிடிச்சு அடிச்சான்னு சொல்ற? நீ செஞ்ச வேலைக்கு அத்தானா இருந்ததுனாலதான் சட்டையை பிடிச்சதோடு விட்டாரு. வேறொருத்தனா இருந்தா என் உடம்ப நல்லா பிடிச்சு வச்சிருப்பாமா. அங்கிள், அவனை நீங்க ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க. போடா, போய் படிச்சு உருப்புறதுக்கு வேலையை பாடுறான். பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு கேட்டு எழுதிருந்தேனே. நாளைக்கு தான்ப்பா கடைசி நாள். காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும்பா. அறுவடைக்கு முந்தைய நம்ம பக்கத்துல எங்கம்மா பணம் புரள போகுது? கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிற, ஒவ்வொரு இடத்துல கேட்க மனசு வரல. அப்படியே கேட்டாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு யாரு உன்னை படிக்க வைக்க சொன்னதுன்னு கேட்பாங்க. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னப்பா இது? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதை விட்டா எனக்கு வேற வழி எதுவும் தோணல. அப்பா, அம்மாவோட மங்கலியம் எனக்குப்பா. இது வேண்டாம்ப்பா. இதை விட்டுத்தான் நான் படிச்சு முன்னேறணும்னா அந்த முன்னேற்றம் எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த முன்னேற்றம் எனக்கு வேண்டாம். கண்மணி, ஆல் தி பெஸ்ட். என்ன இது கண்ணு? பரீட்சைக்கு நான் பணம் கட்டிட்டேன், கவலைப்படாம படி. கண்ணு, மிஸ்டர் கண்ணு, ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பரீட்சைக்கு நீங்க கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். வாட்ஸ் ஆல் திஸ்? என்ன வட்டி கணக்கு ஆரம்பிச்சிட்டியா? டோன்ட் பி சில்லி. இந்த வச்சுக்க. அப்படி இல்லை கண்ணு, ஆபத்துல உதவி ஒண்ணும் இல்லாம ஒருத்தர்கிட்ட உதவி எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு. நான் வரேன். அண்ணா, என்னடா போடலாம்? பிரசாதம் எனக்கு கொஞ்சம் கூட. இந்த பிரசாதம் எனக்கு மட்டும்தான். உனக்கு வேணும்னா இங்கே நெல்லு யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரி சரி.
கங்கராஜ் கண்மணி. தேங்க்ஸ் கண்ணு. உங்களை பாராட்டதை விட 1000 தடவை நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன சமயத்துல நீங்க செஞ்ச உதவியோட பலன் தான். இதெல்லாம் ஜஸ்ட் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. வாடா சரியான அறுவடா. பேச முத்தா வந்துரும். பேசு. இருடா பேசடா. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தோம். ஒரே குடும்பம் போல இந்த 3 வருஷமா நல்லா பழகிட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கையில காலேஜ் அனுபவம் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம். இந்த அனுபவங்களுக்கு சிகரமா நாம எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜாலியா ஒன்னா ஒரு பிக்னிக் பண்ண என்ன? ஓ, நாங்க ரெடி. இதுக்கெல்லாம் செலவுக்கு யாரா பணம் கொடுக்கறது? பணத்தை பத்தி கவலை இல்ல. நீ தரையா? இல்ல, இவங்கிடுப்பா. ஓகே. Hey boys, எல்லாம் பிக்னிக் வந்திருக்கோம். ஹாப்பி ஒரு சாங் பாடலாமே. ஆமா, ஏன் மாலா பாடலாமே. ஏன் வசந்தி கூட நல்லா பாடுவா? ஐயோ நான் மாட்டேன். அட நீதான் பாடப்பா. ஏன் நான் பாடுறேன்? உனக்கு பயமா என்ன? பாடுறேன்னு. பாடுமா. Here is a song. ஆஓ பையா வாழ்வில் இன்பம் எல்லோருக்கும் பொதுவானது. அடரா நைனா ரூட்ட பாரு ஒரு நாளும் மாத்தாது நீ. ஆஓ பையா வாழ்வில் இன்பம் எல்லோருக்கும் பொதுவானது. அடரா நைனா ரூட்ட பாரு ஒரு நாளும் மாத்தாது நீ. ஏன்றே உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? ஏன்றே உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? பையா வாழ்வில் இன்பம் எல்லோருக்கும் பொதுவானது. அடரா நைனா ரூட்ட பாரு ஒரு நாளும் மாத்தாது நீ. ஏண்டா உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? ஏண்டா உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? சரியான பாதை புரியாத பயணம் தெரியாத கொள்கை இது. அறியாத பருவம் தெரியாத நெஞ்சம் அலைமோதி நிற்கின்றது. சரியான பாதை புரியாத பயணம் தெரியாத கொள்கை இது. அறியாத பருவம் தெரியாத நெஞ்சம் அலைமோதி நிற்கின்றது. ஏண்டா உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? ஏண்டா உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? Hey, why do you waste your time? Come on, let's dance and swing it. பாடங்கள் எதற்கு பயனுள்ள காலம் நாடுங்கள் இன்பம் ஒரு. பாடுங்கள் சேர்ந்து பாடுங்கள் பாட்டு அதுதானே வாழ்க்கை இன்று. பாடங்கள் எதற்கு பயனுள்ள காலம் நாடுங்கள் இன்பம் ஒரு. பாடுங்கள் சேர்ந்து பாடுங்கள் பாட்டு அதுதானே வாழ்க்கை இன்று. ஏண்டா உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? ஏண்டா உனக்கு இந்த வேம்பு மரத்து தத்துவங்கள் எதற்கு? பையா வாழ்வில் இன்பம் எல்லோருக்கும் பொதுவானது. அடரா நைனா தொட்ட பாரு ஒரு நாளும் மாத்தாது நீ. ஓ saya mari kita nyanyi bersama sini. Oh my sweetie, college beauty, come out and see what is life. Hey, let's together, man.
கண்ணா புறப்படலாமா? கண்மணி கண்மணின்னு ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. ஆமா, எப்ப பார்த்தாலும் கண்மணி கண்மணின்னு அவன் மேல பைத்தியமா இருக்கிறியே. ஆமா, நீ எவ்வளவு காதலிக்கிற? அவ உன்னை விரும்புற மாதிரி ஒண்ணுமே தெரியலையே. தெய்வத்தை நாம தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது எப்ப அருள் புரியுங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அருள் புரியுங்கிற நம்பிக்கையில தான் நாம தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பூஜை பண்றதாவே வச்சுக்குவோம். நாம எதை வேண்டி பூஜை பண்றேங்கிறத அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லணும்ல. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் ஒருத்தர் மனதார விரும்பினா தாண்டா காதல். நீ பண்றது ஒன் சைடு லவ். இதுக்கு பேர் காதல் இல்லடா, ஏக்கம். ஏக்கத்தின் முடிவு கடைசியில ஏமாற்றமா தாண்டா இருக்கும். கண்ணா, ஒரு கதை தெரியுமா உனக்கு? நரி ஒண்ணு எட்டாத இடத்துல இருந்த திராட்சை குத்த பார்த்து அதை அடையணும்னு ஆசைப்பட்டு எட்டி எட்டி பார்த்துதான் கடைசியில கிடைக்கலன்னு உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு தன்னைத்தானே தேத்திக்கிச்சான். இதை ஏன் சொல்றேன்னா, அது மாதிரி நீ உன்னை தேத்திக்க வேண்டாம். ஏன்னா மனுஷ மனசும் நரி மனசும் ஒரே மாதிரி தாண்டா. சரி சரி வா வா. வாடா, எப்படியோ படிச்சு டிகிரி வாங்கியாச்சு. டே மோகன், அடுத்து என்ன படிக்க போறதா உத்தேசம்? நானா படிப்பா? போடா போ. எங்க மாமாவுக்கு பயந்து இவ்வளவு தூரம் படிச்சேன். இந்த படிப்புக்கு ஒரு கும்பிடு, இந்த காலேஜுக்கு ஒரு கும்பிடு. நீ வாழ்க, நீ வாழ்க. கங்க்ராச்சுலேஷன். கலா, அடுத்த வருஷம் நீ பட்டம் வாங்கிடுவேன். பட்டம் வாங்க போறாளோ, ஒரு பேச்சுலர் பட்டத்தை உடைக்க போறாளோ? என்ன விஷயம் சொல்ற? ஷீலா ப்ளீஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணனுக்கு இவளுக்கும் கல்யாணம். ஆமா, இவளை கேட்டுதான் எங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? சரிப்பா, விடுங்க விடு, சும்மா கலாட்டா பண்ணிட்டு. ஏக்கல, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பா இன்விடேஷன் இல்ல, சத்தியமா உங்கள யாருக்கும் அனுப்ப மாட்டேன். ஏய், அனுப்பாட்டா போகாம இருக்க போறமா என்ன? அப்ப கலா, நான் வரேன். டைம் ஆச்சு. பாய் பாய். கண்மணி. ஹலோ, நீங்களா? கங்க்ராச்சுலேஷன் கண்ணன். Thank you, same to you. அடுத்து என்ன செய்ய போற? இப்போ வீட்டுக்கு போறேன். அது இல்ல கண்மணி, மேற்கொண்டு படிக்க போறியா இல்ல? படிக்கிறதா? உடனே வேலை தேடி படிக்கிற வழியை பார்க்கணும். ஆமா, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் இன்னும் டிசைட் பண்ணல. உங்களுக்கு என்ன கவலையே இல்ல, எல்லாம் ரெடியா இருக்கும். ரெடின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. கங்க்ராச்சுலேஷன் அட்வான்ஸ். கங்க்ராச்சுலேஷனா? எதுக்கு? தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றீங்களே, எல்லாம் உங்க கல்யாணத்துக்கு தான். கல்யாணமா? எனக்கா? நல்லா ஜோக் அடிக்கிறியே. ஜோக்கா? நானோ இப்பதான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணமாமே? நானோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தான் டூப்புறீங்க. ஓகே பாய். கண்மணி, ஒரு விஷயம். அதாவது ஐ மீன் ஐ லவ் யூ. நல்ல ஜோக்கு. எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தீங்கன்னா நல்லா ரசிச்சிருப்பாங்க. இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? வாங்க, அங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லலாம். கண்மணி, ஐ எம் சீரியஸ். ஐ சி. சீரியஸா சொல்றீங்களா? அப்படின்னா அப்படியே மூஞ்ச வச்சுட்டு வாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லலாம். அப்பதான் ரியலிஸ்டிக்கா இருக்கும். வாங்க வாங்க. கண்மணி, கண்ணனி, இனிமே கண்ணன்கிட்ட யாரும் பேசக்கூடாது. பேசினா கலா போச்சுப்பா. ஓகே கண்ணன், see you. கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்க மறக்காதீங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வரேன். பாய் பாய். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தைய காலேஜ்ல படிக்க வச்சுட்டேன். இனி அவளுக்கு கண்ணறிஞ்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா அத்தோட என் கடமை முடிஞ்சிடும். அப்பா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு எங்க அப்பாவை சந்தோஷமா வச்சிருக்கணும். என்னது, நீ வேலைக்கு போறியா? லட்சுமி, கேட்டியா உன் பொண்ணு சொல்றத? இவ வேலைக்கு போய் என்ன வீட்டுல உட்கார வச்சு சந்தோஷமா சாப்பாடு போட போறா. சரி, அதெல்லாம் இருக்குதா? வேண்டுகோள், இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட். வெயிட்
ரிக்வெஸ்ட் இல்லப்பா, இல்லப்பா. ஆமா, உங்களுக்கு திடீர்னு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை வந்தது? இருக்காதா பின்ன? நான் யாரு? காலேஜ் படிச்ச பொண்ணோட அப்பாவாச்சே. பாரு, நீ எனக்கு தினம் இங்கிலீஷ் சொல்லி தரணும். நான் அந்த கோதண்டம் பையனோட இங்கிலீஷ்ல வளாசி அவனை திக்கு முக்காட வைக்கணும். ஏப்பா, கோதண்ட மாமாக்கு இங்கிலீஷ்ல பேச போறீங்க? அவருதான் இங்கிலீஷ் தெரியாது. அதனாலதான் அவன்கிட்ட பேச போறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல பேசினாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான் பாரு. அப்புறம் அம்மாடி, இன்னொரு ரிக்வெஸ்ட். என்னப்பா? ஏம்மா, உன் கையால சமைச்சு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? அந்த எலுமிச்சம்பழ ரசம் வைப்பைய எத்தனை ஜோரா இருக்கும். நீ இல்லாம நான் அதை நினைச்சுக்கிட்டே இத்தனை நாளும் வெறும் சாப்பிட்டேன். அது கேப்பா கவலைப்படுறீங்க. இப்பதான் நான் வந்துட்டேனே, இனிமே டெய்லி எலுமிச்சை ரசம் தான். ஆமாடி, இன்னொரு ரிக்வெஸ்ட். என்னப்பா? அதாவது இந்த முட்டாங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ரொம்ப முக்கியம். சொல்லுமா. இடியட். 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 வா, இடியட். அந்த கோதண்ட மாமா. ஐயா, யாரு? கண்ணலியா? எப்படி இருக்கே? எப்படி இருக்க பொண்ணுமா? நல்லா இருக்கியா? ஏதோ. இவ்வளவு அலுப்பு? ஆமா, நீ பட்டணத்துல காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிறதால சொன்னாங்க. கண்மணி படிச்சு முடிச்சுட்டு வடிக்க வந்திருக்கா. போங்க போங்க. கண்மணி, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். கொழு கொழுன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க. கண்மணிக்கா, கண்மணிக்கா, அங்க பாருங்கக்கா, தங்கைய மதுரை தோட்டத்துல கொள்ளடிக்கிறான். எங்கடி? அதோ முதலியார். என்னடி இது? கொள்ளடிக்கிற சொல்லிட்டு பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. எங்களை என்ன பண்ண சொல்ற? அவன் இந்த ஊர்லயே பெரிய முரடனாச்சே. முரடனா இருந்தா என்ன பண்ணுவா? இப்படி நீங்களா பயந்தீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்லயே பூந்து கொள்ளடிப்பான். வாங்க போய் கேட்கலாம். கண்மணி, அந்த முரட்டு பையன்கிட்ட போய் பேச்சு வச்சுக்காத. இந்த பயந்தாங்களை போய் நீங்க கேக்குறீங்களே, நான் இருக்க, நீங்க வாங்க. என்னடி? ஒண்ணும் இல்லக்கா, நீங்களே கேளுங்க. ஏய்யா, ஊரா வீட்டு தோட்டத்துல கொள்ளை அடிக்கிற வெக்கால யாராவது? பொண்ணு ஊருக்கு புதுசு, அப்போ ஓரமா போச்சு. இதாமா, அனாவசியமா இந்த விஷயத்துல தலையிடாத. ஐயா யார் தெரியுமில்ல? யார இருந்தா எனக்கு இல்லையா? மரியாதையை நிறுத்தி விட்டு போறியா இல்ல போய் சுக்கப்பட்டுமா? போடி. என்ன சொன்ன? போடின்னு எடுத்து பேச. சின்ன பண்ண யாரு? அனாவசியமா என்கிட்ட மோதாத. டாய் ரங்கா, உன்னை கையும் களவுமா பிடிக்கணும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்டு இன்னைக்கு உரிக்க போறோம். பேசாம வாங்க. என்ன சொல்ற? இவனை பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் முதலியார் வீட்டுக்கு போயிட்டேன். பெரிய பஞ்சாயத்து. நீ கிளம்பு, இவனை நாங்க பாத்துக்கிறோம். வருவாய் வருவாய் ஆற்றங்கரைக்கு தனியே வருவாய் கண்மணி வருவாய் 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 ஆற்றங்கரைக்கு தனியே வருவாய் வருவாய் குகனே. சின்ன பண்ணைக்கு என்ன திடீர் பக்தி? அம்மன் கோயில்ல அனுமதி பாட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பாட்டு பேச எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. விடுங்க, அவங்க யாராவது பாத்துட்டு போறாங்க. அவங்களை சீக்கிரம் அனுப்பிட்டு ஆத்தங்கரைக்கு வந்துரு. அப்ப சரி, நீங்களே வீட்டுக்கு போங்கடி, நாளைக்கு பார்க்கலாம். சரி, வாங்கடி போகலாம். அப்பா,
சீக்கிரமா வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு துணையா வேலை செய்ய வேண்டாம். வேண்டாம், எங்க பாட்டி பாத்துக்குவாங்க. வீட்டுல அம்மா தேட மாட்டாங்க? மாட்டாங்க. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ண போற? ஏன் உங்களுக்கு துணையா இருக்க? அம்மா தாயே, உன் துணை எனக்கு வேண்டாம், நீ போமா. ஏன் உங்களுக்கு வேற துணை இருக்கா? ஏய், என்னடி வளர்ற? வருவாய் வருவாய், அத்தங்கரைக்கு தனியே வருவாய். மாசி மாசி, இங்க வா இங்க வா. கவலைப்படாதீங்க, நான் வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கண்மணி, நீ மெட்ராஸுக்கு போனதும் இதே மரத்தடியில நான் உன்னையே நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நான் மட்டும் என்னவா, அங்க இருந்தாலும் எனக்கும் சதா உங்க ஞாபகம் தான். வைத்தருங்க ஸ்வீட். எதுக்கு? நான் பரீட்சையில பாஸ் ஆனேன், அதுக்கு. பாஸ் பண்ணதுக்கு சாக்லேட் மட்டும்தானா? அதெல்லாம் இப்ப இல்ல, எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மறுபடியும் மெட்ராஸ் போறேன். மறுபடியும் மெட்ராஸுக்கா? எதுக்கு? புதுசா என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் வேலைக்கு போறேன். அது சரி, என் இல்லத்தரசி வேலைக்கு போனா ஊரு என்ன சொல்லும்? விடுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க இல்லத்தரசி. அதுக்கு முன்னால நான் வேலைக்கு போட்டா போறேன். அதெல்லாம் வேலைக்கு போக கூடாது. சீக்கிரம் மாமாட்ட சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி சரி விடுங்க, நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா தேடுவாரு. மாமாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்குற வரைக்கும் நம்ம 2 பேர் விஷயத்தையும் வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. நீங்க சொல்லாம இருந்தா சரி. கையை விடுங்க குமார். விடுங்க, ஐயோ விடுங்க, விடுங்க. வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. என்னடா சொல்ற? பின்ன என்ன வாத்தியார, ஒரு பொம்பளை உங்களை ஏத்து பேசிட்டா? அந்த குமார் பையன் மட்டும் வராம இருந்திருந்தா அவ காலை நான் ஒடிச்சிருப்பேன். அதெல்லாம் வேணாம் வாத்தியார, நீ மாமூலா பண்ற மாதிரி பண்ணிடு. அவளை யாருன்னு விசாரிச்சியா? பின்ன சும்மா இருப்பானா? வண்டிக்காரன் சிவசங்கரன் இல்ல, அவன் பொண்ணு மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கானா. மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சவளா? அதுதான் திமிரா பேசுற. அவ திமிர அடக்குற. வாத்தியார எப்போ வச்சுக்கலாம்? எதடா அவ திமிர அடக்குறத? அவசரப்படாத, இந்த பசங்க கொஞ்சம் அசரட்டும். அவளை இந்த ஊர்ல எந்த பைய கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறத நான் பாக்குறேன். பொன்னம்மா, வர வர உன் சமையல் ரொம்ப பிரமாதம். நீ இங்க வேலை செய்யறத விட்டுட்டு ஒரு ஹோட்டல் வச்சு பெரிய லட்சாதிபதி ஆயிடலாம். அது சரி, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறாங்கிற தைரியத்துல மெல்ல என்ன கழட்டி விட பாக்குறீங்களா ஐயா? மகாலட்சுமியா? நம்ம வீட்டுக்கா? பின்ன என்ன, பக்கத்து வீட்டுக்கா வர போறாங்க? இத பாருங்க ஐயா, பேசாம சின்னையாவுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு வீட்டை கலகலப்பாக்க பாக்காம எங்க பாட்டுக்கு தோப்பு துருவுன்னு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா? நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றேன். அவன் ஒரு வார்த்தை சொல்லட்டும். பக்கத்து ஒரு பண்ணையார் தம் பொண்ணை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். இவனுக்கு தான் கல்யாணம்னா கசக்குதே. கல்யாணம்னா கசக்கலிங்க, பக்கத்து ஒரு பண்ணையாரு பொண்ணுன்னா தான் நம்ம சின்னையாவுக்கு கசக்குதுங்க. சரி, அவளை பிடிக்கலன்னா வேற யாரையாவது சொன்னா தானே? அப்படி வாங்க ஐயா வழிக்கு. சின்னையாவுக்கு பிடிச்ச பொண்ணு ஆரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கல்ல? தாராளமா செஞ்சு வைக்கிறேன். அவன் சொன்னா தானே? அவரு என்னங்க சொல்றது, நான் சொல்றேங்க. நம்ம சின்னையாவுக்கு சிவசங்கர ஐயா மக கண்மணியை தாங்க பிடிச்சிருக்கு. பொன்னம்மா சொல்றபடியே செஞ்சிடுங்க. அடைச்சிட்டு போய் உள்ள இந்த விவகாரம் யாருக்கும் தெரியாத? தெரியாதுன்னு தான் நினைச்சேன். பொன்னம்மாக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. பொன்னம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஐயா, நாளைக்கே போய் பொண்ணு பாத்துட்டு வந்துருங்க ஐயா. ஏண்டி, என்ன சொல்றீங்க? கமகமன வாசனை அடிக்குது. ஏய் குறைங்க, இது சிங்கப்பூர் சோப்படி. சிங்கப்பூர் காரிவரிசையும் கூட படிச்சா அவ எனக்கு கொடுத்தது. அதை கொடுடி, நானும் போட்டுக்கிறேன். கொடுக்க மாட்டேன் போடி. மணிமணி எனக்கு மட்டும் கொடுடி. முடியாதுன்னா முடியாது, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். போகிறேன்.
கண்மணி அக்கா, அந்த சிங்கப்பூர் சோப்பை கொஞ்சம் கொடுங்க. யார் கேட்டாலும் கொடுக்க முடியாதுங்கிற நீ மட்டும் என்ன வசதியா? அப்ப சரி, வருவாய் வருவாய். மாத்தி 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 இந்தடி சிங்கப்பூர் சோப்பு. நீயே தேய்ச்சிக்கிறியா, நான் தேய்ச்சி விடட்டுமா? நானே தேய்ச்சிக்கிறேனே. அப்பா நான் மணக்குது. சிவா, உனக்கு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். கொஞ்சம் பார்த்து கூட போடா. இடியட். என்னடா சொன்ன? இடியட்னு சொன்னேன். தினம் கண்மணி கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறத. இடியட்னா என்னடா அர்த்தம்? ஏடா எனக்கு தெரியாதா? நீ என்னடா இடியட்? இடியட்னா புத்திசாலின்னு அர்த்தம். இவ்வளவு சீக்கிரம் பொண்ணு விட்டா டச்சு புச்சுன்னு இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டிய. உண்மையிலே நீ பெரிய இடியட்ரா. நீ பெரிய இடியட். இவன் 4 பேர் முன்னால உன்னை ரொம்ப மரியாதையா இடியட் இடியட்னா கூட போறேன். வானாண்டா, இனிமே நீ தமிழ்லயே பேசு. மன்னிச்சு. நமக்கு இங்கிலீஷுக்கும் ஒத்து வராது போல இருக்கு. அதை விட கொஞ்சம் பாக்கு கூட. தெரியுமே, பாக்கு கேட்கறதுக்குன்னே விஷயத்தோட வருவிய. நம்ம கண்மணி பட்டணத்துல படிச்சுட்டு வந்ததை பத்தி அவ என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சொன்னா தரடா தெரியா. கொஞ்சம் வெத்தலை கூட. அவனுக்கு ஒரே பொறாமை, பயத்தரிச்சப்பட்டு சாகுறானுங்க. இந்த ஊர்ல ஒரு பையன் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு பிடிக்காது தெரியுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் தெரியுமா? என்ன? அந்த தட்டை எப்படி கொடு. சிவா, நீ பெரிய ஆளா. விஷயத்த சொல்ல சொல்ற. கண்மணி பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய ஆசைப்படுது. என்ன? கண்மணி வேலைக்கு போறாளா? நீ சம்மதிச்சிட்டியா? எனக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான்டா ஆசை. ஆனா அது வேலைக்கு போக ஆசைப்படுது. இப்ப யார் ஆசை நிறைவேற போகுது? அதுதான்டா தெரியல. என்ன செய்யலாம்? ஒரு யோசனை சொல்ல. யோசனையா? இன்னொரு வெத்தலை கூட நல்லா யோசிச்சு சொல்றேன். முதல்ல அங்க பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிறியே அந்த வெத்தலை எடு. என்ன சிவசங்கரா, சௌக்கியமா இருக்கியா? ஐயா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. விஷயம் சாதாரணமா இருந்தா கூப்பிட்டு அனுப்பியிருப்பேன். என்ன சொல்றீங்க? நம்ம குமார் இருக்கான்ல, அவன் உன் பொண்ணு கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஐயா உங்க அந்தஸ்து என்ன, என் அந்தஸ்து என்ன? அட நீ என்னப்பா இந்த காலத்துல அந்தஸ்தை பத்தி பேசுற? உங்ககிட்ட நல்ல குணமும் நாணயமும் இருக்கு. எனக்கு அது போதும். நீ என்ன சொல்ற? ஐயா இந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு புடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன? சட்டை வாங்கிக்கோ. ஐயா தப்பா நினைக்க கூடாது. எதுக்கும் பொண்ண ஒரு வார்த்தை வேஷா நல்லா கேளு. கண்மணி, இந்த கல்யாணம் உனக்கு சம்மதம் அம்மா? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம்பா. சரிம்மா. கண்மணிக்கு சம்மதம். அப்புறம் என்ன சிவா, சட்டை வாங்கிக்க வேண்டியதானே? கொண்டாங்கம்மா. சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? உடனே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு பையன் அவசரப்படுறான். அதுக்கு என்ன, நம்ம கோயில் திருவிழா பண்ண வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஐயா என்ன சொல்றீங்க? அப்படியே வச்சுக்கலாம். நாள் குறிச்சு பத்திரிகை அடிக்க சொல்லிடுறேன். சரி, அப்போ எங்க வீட்டுக்கு வர போற மகாலட்சுமியை நாங்க பார்க்க வேண்டாமா? கண்மணி எங்க? கண்மணி ஐயா கூப்பிடாரு, பாருமா. வெட்டப்படாம வாமா. கண்மணியே வாமா. ஐயா நமஸ்காரம். நல்லா இருமா. நம்ம குமார பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னங்க, பெண் பிள்ளைங்க ஆசை நெஞ்சுக்குள்ளதானே இருக்கும். ஆசை இருக்கு நெஞ்சுக்குள்ளே அடிக்கடி
மலர்களை நாடும் மேகத்தை கண்டு மயில்தானாடும் மோகத்தில் வந்து மலர்களை நாடும் இரண்டும் ஒன்று இதுதான் என்று இரண்டும் ஒன்று இதுதான் என்று மனம் தினம் நினைத்திடும் வயதல்லவோ ஆசை இருக்கு நெஞ்சுக்குள்ளே அடிக்கடி துடிக்குது ஏனோ தெரியலே இது பருவத்தாலே மாறி வரும் ரசனை அல்லவா இளமனதோடு மலர்ந்து வரும் ஆசை அல்லவா ஆசை இருக்கு நெஞ்சுக்குள்ளே அடிக்கடி துடிக்குது ஏனோ தெரியலே ஆனந்த வெள்ளம் உள்ளத்திலோடும் ஆனந்த வெள்ளம் உள்ளத்திலோடும் இதயம் இரண்டு இணைந்தது இன்று மனம் தினம் நினைத்திடும் இன்பமல்லவோ ஆசை இருக்கு நெஞ்சுக்குள்ளே அடிக்கடி துடிக்குது ஏனோ தெரியலே இது பருவத்தாலே மாறி வரும் ரசனை அல்லவா இளமனதோடு மலர்ந்து வரும் ஆசை அல்லவா லா 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 ஜவுளி கடையே இங்க இருக்கீங்க இது என்ன நாளைக்கு பாரு ஒரு நகைக்கடையே இங்க இருக்கும். என்ன பண்ணி ஒரு கல்யாணம் நாள் சும்மாவா? எப்படிடா இந்த ஜவுளி எல்லாம் நல்லா இருக்கா? மாமா நீங்க பார்த்து வாங்கிருக்கீங்களே நல்லா தானே இருக்கும். அது சரி, அச்சாபீஸ்ல பத்திரிகை அடிக்க சொன்னியே அத போய் பாத்தியா? பாத்துட்டேன் மாமா, நாளைக்கு தரேன்னு சொன்னான். கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருக்காத. ஐயே சின்னையா அப்படியெல்லாம் ஊர் சுத்த மாட்டாருங்க. ஆத்தங்கரை விட்டு அந்தண்ட ஒரு அடி நகர மாட்டாரு. ஆத்தங்கரையில இவனுக்கு என்ன வேலை? இவருக்கு வேலை இல்லைங்க, அங்க வர கண்மணிக்குத்தான் வேலை. இவரை பார்த்து ரசிச்சு விட்டு இருப்பாரு. பொன்னம்மா பாத்தியா, நீயும் வர வர கேள்வி பண்ண ஆரம்பிச்சுட்ட. புது மாப்பிள இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டா, பொறுத்துக்க. அப்புறம் உன் பொண்டாட்டி வந்ததும் யாராவது வாயை திறக்க முடியுமா? வர வர கண்மணி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாடி. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? போதும் போதும், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்கடி. கல்யாணத்துக்கு முதல்லயே இப்படின்னா பன்னீர் வீட்டுக்கு மருமகனா போயிட்டா அப்புறம் நம்மள பார்த்தாலே திருப்பிக்கிடுவான். ஏண்டி இப்ப எல்லாம் பேசுறீங்க? நம்ம கண்மணி அக்கா அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க தெரியுமா? திருவிழா முடிஞ்சிடும் அம்மாவுக்கு டும் 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 சிப்பி போகடி. இப்ப நீங்க வர போறீங்களா? ஏடி நான் வீட்டுக்கு போறேன். பண்ணையாருக்கு வருங்கால மருமகனாச்சே, அதான் இப்பவே கோவம் வருதுடி. சரி சரி, நேரமாச்சு வாங்கடி போகலாம். நீ வா. வரேனே. வாங்கடி ஓடி போயிடலாம். நானும் வரேன். கண்மணி, கல்யாணத்துக்கு வேண்டிய நகை புடவை எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுல அப்பா தேடுவாரு. நான் வரேன். என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்.
அது இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்துட்டு போறாங்க. நான் வரட்டுமா? கிளம்பட்டுமா? ஆத்தங்கரைக்கு வரையா? இனிமே எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, நம்ம பேசுறது யாரோ கேட்கறேன் போல இருக்கே. அட சும்மா இரு, யாரும் இல்ல. ஐயோ, நான் வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கடா அறிவு கிட்ட பயல்கடா விளையாடுறதுக்கு நேரம் காலமே தெரியலையே. ஓடுறா பாரு பாவம். உஷா, உஷா, ஏய் மாலதி, விளையாடுறடி, எனக்கு பயமா இருக்குடி. அரிசி முட்டை பிளக் எடுத்துட்டு வந்தியா? வந்துட்டா. பானராவது எடுத்துட்டு வந்தியா? இல்லடா. இவன் ஒருத்தன் இந்த ஓட்ட வண்டிக்கு மெக்கானிக் செட்டியா கொண்டாடணும். சுத்த ஓட்ட வண்டி. கத்திரிக்காய் பண்ணையாரியா, பண்ணையாரியா, என்னடா கண்மணியை எங்க கையை பிடிச்சிருக்கிறான்? எங்கடா? அதோ இந்த பெரிய தோப்புல.
தூக்குல தூக்குல என்ன தைரியம் இருந்தா இந்த காரியம் வந்து ஐயா இவனை ஊற விட்டே துரத்துங்க பஞ்சாயத்தை கூட்டி ஒரு ஊற விட்ட வெளியே கண்மணி உனக்கு ஒண்ணு ஆகலையே இல்ல சமயத்தை நீங்க தான் வந்து காப்பாத்தீங்க. சரி சரி வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன் வா வாங்கடா குமார பாப்பா வாங்கடா வாங்க என்னடா ஜல்லிக்கட்டுல பார் காலையை பிடிக்க போறான்னு நினைச்சா இவன் தரையை பிடிச்சுக்கிட்டு இருக்கா முடிச்சா டேய் அறிவு கட்டவன இந்த மாதிரி பத்தியை நான் செஞ்சா தாண்டா அந்த காளையை அடக்கலாம்டா அடக்கலாம் காளையை அடக்கிட்டு பசுமாட்டு அடக்கணுமே என்னடா பண்ணணும் என்ன பண்ணணும் அதுக்கு பயிற்சி தேவை இல்லடா நல்லா திங்கணும் திங்கணுமா பாலு பிஸ்தா முந்திரி பருப்பு சரியான முரட்டு பயடாயுமே ஏண்டா கண்மணியை பிடிக்கும் போது இப்படித்தான் பிடிப்பியா படப்பையில கண்ணுமணிய பிடிக்கிறப்போ அப்படியே மல்லிகைப்பூ தொடர்றது மாதிரி மெதுவா மெதுவா தொடுவாண்டா 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 டேய் இந்த மாதிரி கலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒவ்வொருத்தரையும் கிணத்துல தூக்கி போட்டுருவேன் இவங்க கலாட்டா செஞ்சா கணக்குல தூக்கி போட்டுருவீங்க கண்மணி கலாட்டா செஞ்சா கட்டில தூக்கி போடுவா என்ன பேச மாட்டேங்கிறீங்க நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அட நீங்க யோசனை கூட பண்ணுவீங்களா யோசனை மட்டுமா பண்ணுவேன் இன்னும் ஏதேதோ பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்களா பாக்குறியா போதும் போதும் நல்லா புரிஞ்சிருச்சு ஆமா என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா இருக்கு அடியேங்கிறதுக்கு இன்னும் நானே வரல பேர் வைக்கிறார பேரு நான் எப்பவும் ரெடியா இருப்பேன் இந்த பாரு ஆண் குழந்தை பிறந்தா ராஜான்னு பேர் வைக்கணும் பெண் குழந்தை பிறந்தா ராணின்னு பேர் வைக்கணும் கரெக்ட் என்னப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா அம்மா எவ்வளவு நேரமா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு கண்மணி அரை மணி நேரமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கு என் பொண்ணு இங்க பயப்படி நீ திருவிழாவுக்கு போவனா என்ன இங்கவும் அங்க போய் கூப்பிடு போ அதுல என்னன்னா கண்மணி அக்கா வராங்க வந்துட்டாங்களா எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க போலாமே போங்க 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 பொண்ணுங்களா கடையை வெடிக்க பார்த்துட்டு காணாம போறீங்க சிவசங்கரா கொஞ்சம் வெத்தலா கூட குமார் காலை அடக்கட்டான் கொஞ்சம் வெத்தலை என்ன ஒரு கூட வெத்தலை தர்றேன் கூட வெத்தலையா இங்க மெல்லாத அங்க வந்து மெல் வா, வா.
எவனாவது கிட்ட வந்தீங்க உங்க தலை உங்ககிட்ட இருக்காது. சொல்றீங்க? நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்தாங்க. இந்த வேஷ்டி தான் பாறையில சிக்கி கிடந்தது. குமார் என்ன ஆனா? அந்த நீர்வீழ்ச்சியில விழுந்திருக்கணுங்க. அப்படின்னா குமார் குமார் செத்துட்டாரா? குமார் செத்துட்டாரா? ஐயோ, கேட்டியா சிவசங்கரா அவங்க சொல்றது? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்படியே எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்க போறேன். என்னம்மா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? மாமா, நான் ஒரு குழந்தை இல்ல மாமா, ஒரு குழந்தைக்கு தாய். கண்மணி, என்னம்மா சொன்ன? ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிடுச்சியா? என்னம்மா இது? என் தலைவர் இப்படி ஒரு கள்ள தூக்கி போட்டிய. கல்யாணத்துக்கு முன்னாடியே தாய் ஆயிட்டான்னு பூரா காய் துப்பு வச்சுட்டியம்மா. உன் பொண்ணு சொன்னத இது எல்லாம் பார்க்க கூடாதுன்னுதான் நீ முன்னாடியே போய் சொல்லிட்டியா? ஏழையா இருந்தாலும் மானத்தோட வாழணும்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணத்தை எல்லாம் தூள் தூளாக்கிட்டாரு. இனி எந்த முகத்தோட இந்த ஊர்ல நான் வாழ்வேன்? இல்ல, இந்த அவமானத்தோட என்னால உயிர் வாழ முடியாது. அவரையும் வெட்டி போட்டுட்டு நானும் கெட்டோட உங்களுக்கு என்ன வைத்தியமா பிடிச்சு போச்சு? அப்படி என்ன ஊர் உலகத்துல நடக்காத நடந்து போச்சு? என்னைக்கு நாள் குறிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு இவளுக்கு அவன் புருஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஊரறிய நடக்கிற சம்பிரதாயம் தான்டா. சிரிப்பாங்க நாம சிரிப்பு. யார் சிரிக்கிறாங்கன்னு பாக்க. இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலன்னா வேற ஊருக்கு போ. அதை விட்டுட்டு வாழ்வு உயரமா இருக்கவள வெட்டுவே குத்துவேங்கிறிய. 1000 தான் இருந்தாலும் அவன் மகளா? கண்மணி, உன்னை இந்த தோல் மேல தூக்கி வளர்த்த பாசத்துல சொல்றேன். சோதனை வரும்போதுதாம்மா தைரியமா இருக்கணும். கண்மணி, நீ கெட்டுப்போனவ இல்லம்மா. ஊரறிய உனக்கு புருஷனா வந்திருக்க வேண்டிய குழந்தையத்தான் உன் வயசுல வளர்க்கிற. போமா, கண்டதை நினைச்சு கண்ணீர் விட்டுட்டா. போ பாடா, மேல ஆசை விட்டது கவனிப்போம். பாடாங்கிற சோதனை வரும்போதுதாம்மா தைரியமா இருக்கணும்.
உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தாம நானும் அன்னைக்கு செத்திருக்க கூடாதா? கண்மணி, அப்படி எல்லாம் பேசாதம்மா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்கிக்கவே முடியாது. இதுவரைக்கும் உனக்காக வாழ்ந்து இனிமே உன் குழந்தைக்காக நீ வாழ்ந்துதாமா ஆகணும். அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய கவலையெல்லாம் நீ மறக்கணுமா? நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன். இத பார், ஆண் குழந்தை பிறந்தா ராஜான்னு பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா யாருக்கு? கண்மணி யாருமா? கொடுங்க, நான் கொடுத்துறேன். கொண்டாடி உன் குழந்தைய என்ன இந்த மாதிரி கத்துறா? தொட்டில போடுற. சரி சரி சரி, ராஜ ராஜ ராஜ. அப்பா அப்பா அக்கா, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. கொண்டா. என்னையா அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. பசியிலேன்னு போய் சொல்லு. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து, தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து காமன் போல வந்திருக்கும் வடிவோ, அந்த தேவலோக மன்னவனும் நீயோ. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து காமன் போல வந்திருக்கும் வடிவோ, அந்த தேவலோக மன்னவனும் நீயோ. வண்ணரதம் போலவே தென்றல் நடை காட்டவா, புள்ளிமான் போலவே துள்ளி நான் ஓடவா. வண்ணரதமாகினால் அதில் சிலை நான் அன்றோ, புள்ளிமான் தேடும் கலைமானும் நான் அல்லவோ. அசைந்து தவழ்ந்து அருகில் நெருங்கு அமுதாகவே. ஓ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்றும் வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ.
முல்லை மலர் செண்டுகள் கொண்டு கொடியாடுது செண்டு சதிராடினால் அந்த இடை தாங்குமா இந்த இடை தாங்குமே கைகள் இருக்கின்றது கொஞ்சி உறவாட மலர் மஞ்சம் அழைக்கின்றது மலர்ந்து கனிந்து சிரித்து குலுங்கும் கனியாகவோ மனராஜ்யம் என்றும் உனக்காகவே சொந்த மகராணி நீ என்று நான் சொல்லுவேன் நினைக்க இனிக்க கொடுத்து மயங்கு முத்தாரவே தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ இன்டர்வியூ நடக்கிற கம்பெனி தானே? தேங்க்யூ. இன்டர்வியூ நல்ல அம்சமா தான் இருக்கு. ஹலோ, இல்லையா? ஆமா, உங்களை தான். சாரி கேர்ள்ஸ், அதேமா நான் செலக்ட் ஆயிடுவேன் நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போலாமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் நின்னுக்கிறேன். என்ன மரியாதை? பேர் என்ன? என் பேரு பா வாஞ்சிநாதன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பா பாவா பாவா அப்படின்னு கூப்பிடுவாங்க சார். 2 பேரும் பாவா பாவா கூப்பிட்டு பார்த்தேன். எப்படி இருக்குன்னு நல்லாவே. தேங்க்யூ சார். உன் சொந்த ஊரு? மிஸ்டர் கோவா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் பாவா ஃப்ரம் கோவா. பாவா ஃப்ரம் கோவா சார். இந்த கம்பெனியை பத்தியும் என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த கம்பெனியை பத்தி நான் ரொம்ப பிரமாதமா கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனா உங்களை பத்தி தான் இதுவரைக்கும் ஒண்ணு கேள்விப்படல சார். படு சார், நான் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கி இருக்கேன் சார் வேலைக்காக. ஆனா உங்களை மாதிரி இவ்வளவு மரியாதையாகவும் ஒரு பெத்த பாசத்தோடையும் என்ன யாருமே நடத்தின்றல சார். ஒரு பெரிய கம்பெனில நீங்க ஒரு பெரிய ஆளு சார். இதை கேட்கறது என் பொண்டாட்டி. கவலைப்படாதீங்க சார், நல்லவங்களை தான் ஆண்டவன் எப்போதும் சோதிப்பான். அவங்க ஆத்மா நிச்சயமா சாந்தி அடைங்க சார். அடச்சி, இங்க இல்லையான்னு சொன்னேன். சாரி சார். என்ன கையில குப்பை? குப்பை இல்ல சார், அவ்வளவு சர்டிபிகேட் 3ஆம் கிளாஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். 2 கிலோ இருக்கும் போல இருக்கு. ஆமா சார். இப்போ உனக்கு சில முக்கியமான கேள்விகளை கேட்க போறேன். நீ உண்மையை சொல்லு. அதை வச்சுதான் நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேன். கேளுங்க சார். தினம் நீ என்ன டிஃபன் சாப்பிடுற? டிஃபனா சார்? மசால் வடை சார். மசால் வடை கைய போடு. அதேதான் நானும் சாப்பிடுறேன். அநேகமா நாம ஒத்து போடுவோம்னு நினைக்கிறேன். இந்த குளிர் காலத்துல வாரத்துல நீ எத்தனை நாள் குளிக்கிற? வாரத்துக்கு மொத்தம் 7 நாள் சார். அநேகமா 3 நாள் நான் முழுகிடுவேன் சார். வெரி குட். இந்த குளிர் காலத்துல இப்படி தண்ணியை சேவ் பண்ணாதான் கோடை காலத்துல குடிக்கவாவது நமக்கு தண்ணி கிடைக்கும். கரெக்ட் சார். இந்த ஒரு சின்ன விஷயத்துலதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சார்? என்ன பொறுத்த வரைக்கும் வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் நான் குளிக்கிறேன். எனிவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், அப்போ நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும். வேலையா? அது உன் தலையெழுத்து. என்ன கேட்டா? இன்னும் யார கேட்கணும்?
இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி வருவான், அவனை கேளு. அப்போ நீங்க? நான் இந்த கம்பெனி அக்கௌண்டன்ட். அப்பப்போ ஏதோ கணக்கு வழக்கு எழுதிட்டு இருப்பேன். முதலாளி இல்லாத நேரம் பார்த்து ஏசிய தட்டி விட்டு ஜில்லுன்னு ஜாலியா உட்காந்துருப்பேன். இன்னைக்கு பொழுது போல உன்னை பார்த்துட்டேன், கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன் சார் உங்களுக்கு பொழுது போலன்னு அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? நீயாவது கிடைச்சி இந்த ஆபீஸ்ல ஒரு பையன் அண்ட மாட்டேங்கிறான். முடியாதைய வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சா ஆபீஸ்காரன் என்ன உன் பொண்டாட்டியா ஒன்னு அண்ட மாட்டாயா? கெட்ட வாட. ஆமா. ஏன் உங்களுக்கு பொழுது போலியா? நீங்க இந்த ஆபீஸ்ல என்ன கிளார்க்கா இல்ல டைப்பிஸ்டா? இந்த பாருங்க, இந்த ஆபீஸ்ல நீங்க ஆபீஸ் நடத்துறீங்களா இல்ல அரண்ட கட்சி நடத்துறீங்களான்னு கேக்குறேன். எப்படி யாரும் பேசக்கூடாது. கொண்டு விடுவோம். கொண்டு ஏதாவது பேச்சு கொடுத்தா கண்ணா புறான்னு புறாண்டி விடுவேன். காலையில ஒரு அபத்துக்கணும். ஆமா, நீங்க எல்லாம் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல கொடுத்து நடத்த கூடாது. ஏன் வேலைக்கு வரீங்க? இருக்கிறதே 2 போஸ்ட், நீங்களே 5 பேர் இருக்கீங்க. எப்படி கிடைக்கும்? 10 இன்னும் வேலை வரும். நிறைய போட்ட என்னமோ நிறைய பார்த்தா வேலை கொடுக்குற மாதிரி. அனுமதி நீங்க இந்த ஆளு ஏற்கனவே தெரியுமா? உன் பின்னால ஒரு கோஷ்டியே வந்து போல இருக்கு. நீங்க இன்டர்வியூ கொண்டிருக்கீங்களா? வாட்? இன்டர்வியூ கொடுக்க போறதே நான் தான். ஐ அம் தி பாஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. வா, அடேப்பா, எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நீங்க பாஸா? நான் எப்படி இருக்கேன்? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, நீ ஊர்ல இருந்து எப்போ வந்த? நான் ஊருக்கே போகலையே. உங்களுக்கு இல்ல, வந்து கொஞ்சம் நாள் இப்ப எங்க தங்கி இருக்க? எனக்கு வந்து கரங்க இருக்கதா. எக்ஸ்கியூஸ் மீ. கமான் கமான் கமான், கூப்பிடறான்ல மிஸ்டர். தேவைப்பட்டா கூப்பிடுவோம், போய் உட்காருங்க. கமிட் சார். உன்னை பார்த்ததும் எவ்வளவோ பேசணும் போல தோணுது. ஆனா என்ன பேசணும்னு தெரியல. நினைச்சு உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண. சார், ஓகே, தேங்க்யூ. சார், சேல்ஸ் மேனேஜருக்கா இல்ல ஆபீஸ் மேனேஜருக்கா? சேல்ஸ் வேண்டாம், ஆபீஸ் மேனேஜர் போஸ்டுக்கே போடு. ஓகே சார். ஓகே கண்மணி. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய போஸ்டா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டிதான் புதுசா ஒரிஜினலா ஏதாவது பண்ணுவ. இந்த 5 வருஷம் 10 வருஷம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பழைய குப்பையை கலருவாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யூ டோன்ட் வரி, நான்சி will help you. என்ன நான்சி? கண்டிப்பா சார். பை தி வே, நம்ம சைமன் கூட இங்க தான் ஒர்க் பண்றான். அவனோட ஹெல்ப்பா இருப்பான். தேங்க்யூ. அப்புறம் என்ன, நாளையில இருந்து யூஸ் பண்ண வந்துடுறது. ஓகே கண்ணன். ஐ மீன் சார். கமான் கண்மணி. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரது? கெட் அப். ஏய், நீ எப்படிங்க வந்த? சார், என் பேர் பாவா. ஐ அம் ஃப்ரம் கோவா. சார், ஆபீஸ் மேனேஜர் போஸ்ட் தான் அந்த பெண்மணிக்கு கொடுத்தீங்க. அட்லீஸ்ட் சேல்ஸ் மேனேஜர் போஸ்டாவது இந்த ஆண்மணிக்கு கொடுங்க சார். என்ன பத்தி நான் அதிகமா சொல்லக்கூடாது. ரொம்ப சுருக்கமா சொன்னா, மொட்டை தலையனுக்கு சீப்பு விற்பேன் சார். பல்லே இல்லாதவனுக்கு டூத் பிரஷ் விற்பேன் சார். அவ்வளவு அனுபவசாலி சார் நான். சேல்ஸுக்கு நீ சரியான ஆள் தான். எஸ் சார். ஓகே, கம் டுமாரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த ஆபீஸுக்கு உண்மையிலேயே நீங்க முதலாளி தானா? ஏன்? ஒண்ணு இல்ல, சும்மா முதலாளி. தேங்க்யூ சார். பாய். அத்தே, அத்தே, அப்பா, அப்பா. என்னம்மா? அத்தே, எனக்கு வேற பேச்சு அத்தே. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் அந்த மகமாயினோட கருணை தாமா. ஏமா,
அந்த கம்பெனி எங்க இருக்கு? ரொம்ப தூரமா? இல்லப்பா, மோகன்ல தான் இருக்கு. அப்படியா? பஸ்லயே போடுங்க. அண்ணா, அண்ணா. அடிங்களே. அடிமா, தெரிஞ்சிருக்கு. அழகு சொல்லுமா. அம்மாக்கு வேலை கிடைச்சிருக்குமா? இந்த கேட்டேன். ஜாதி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. முதல்ல உனக்கு தான் ஸ்வீட் கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. உங்களுக்கு வேலை கிடைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. ரொம்ப குண்டாயிட்டு தெரியுமா? வாடாங்க. அம்மா, இன்னைக்கு எல்லாரும் சினிமா போறோம், ரெடியா இருங்க. ஏய், நீங்க என்னடி இது? சாமியார் மாதிரி தாடியை வச்சுட்டு மூடியா இருந்தா இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கானே. அதானே. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா? கலா, டாக்டர் வர சொல்லுமா? நீங்க சும்மா இருங்க அத்தை. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் தான். சரி சரி, வாங்க அத்தா, சினிமா போலாம். மாமா, நீங்களும் வாங்க மாமா. எனக்கு என்னம்மா, நான் இப்படியே பரப்பிட்டு வந்துடலாம். நீங்க போய் மேக்கப் போட்டு வாங்க. வட ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துட்டா சரிதான். நீ மேக்கப் போட்டு வாடா. நீங்க போங்க மாமா, எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஐயோ, நான்சி, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணியாச்சா? ஓஎஸ், நேத்தே டைப் பண்ணி கண்மணிட்டு கொடுத்துட்டேன் சார். கண்மணி கூப்பிடு. கண்மணி இன்னும் வரல சார். வாட், இப்பதான் வேலைக்கு சேர்ந்தா? அது கூட லேட் ஆக ஆரம்பிச்சிட்டால? கண்மணி பாவம் சார். அவ மனசுல எவ்வளவோ சுமைகள், அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம திருச்சி பழகிக்கிட்டு இருக்கா. தான் மனசார காதலிச்சு தன்னையே அர்ப்பணிச்சிட்ட காதல கல்யாணத்துக்கு முன்னாடி தன் கண்ணெதிரிலேயே இறந்துட்டான். சீக்கிரமா முடிச்சு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஏபிசி அசோசியேட் டெபிட் எவ்வளவு இருக்கு? 75,000 இருக்கு சார். ஓ மை காட், கரெக்ட் பண்ணணும்னு தோணலையா? ஓகே, சென்ட் மீ லெட்டர். ஓகே சார். ராஜா எப்படி இருக்கா? ஐ மீன் கண்மணி ராஜா. நல்லா இருக்க சார். கியூட் பாய். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாதுவா, நல்லா சொன்னீங்களே. வீட்டுல அவன் செய்யற விஷமத்தனத்தை பார்க்கணும். அப்படியா? நாட்டி பாய். ஆமா, இப்பெல்லாம் நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க. காலேஜ்ல படிக்கிறப்ப உங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். விருப்பப்பட்டது கிடைக்காத போது ஏதாவது ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா என்ன போல உள்ளவங்களுக்கு வழக்கம். இது எப்ப இருந்து தெரியுமா? என்னைக்கு என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனியோ அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். இப்ப இதை நான் நிறுத்திடுவேன். ஏன் தெரியுமா? இப்பதான் நீ வந்துட்டிய. கம்மி. ஓ நீயா? ஆமா, நீங்க எப்படி?
நம்ம கம்பெனில கண்மணி தான் மேனேஜர். ஓ ஐ சி. அதான் இப்போ கண்ண படு குஷியா இருக்கிறான்னு பேசிக்கிறேன். இது உத்தியோகபூர்வமான தொடர்பா இல்ல இதுக்கு மேலையும் போயிருக்கா? மோகன், நான் இப்ப அக்கௌண்ட்ஸ் விஷயமா செக்அப் பண்ணிட்டு இருக்கேன், நீ அப்புறமா வா. ஓ, பழைய கணக்கை செக்அப் பண்ணி பாக்கி எல்லாத்தையும் வசூல் செய்யறாப்புல இருக்கு. நல்ல ஆதாயம் சொல். நீ ரொம்ப ஓவரா போற. ஓவரா போறது நீயா நானா? கண்ட பொண்ணுங்களை கம்பெனியில் சேர்த்துட்டு ஆபீஸ் ரூம்ல கூத்தடிச்சுட்டு இருந்தா கம்பெனி பேர் என்ன ஆகுறது? கம்பெனியோட பேரை பத்தி அக்கறை எனக்கு இருக்கு, நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, நான் போறேன்டா. காதல் காட்சி தொடரட்டும். சார், ஃபைல்ல இந்த மேட்டர் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. இந்த மேட்டர் இருக்கட்டும், நம்ம மேட்டர் கவனிப்போம். நம்ம ஒரு முடிவுக்கு வந்தா. முடிவா? என்ன சொல்றீங்க? ஒண்ணு என் மனைவியை ஏத்துக்க போறேன். என்ன? என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமா? நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கன்னு சொல்றீங்க? கண்மணி, நீ புரிஞ்சுக்காம பேசுற. நாமே நல்லா புரிஞ்சுக்கிட்ட குழப்பத்துக்கு அவசியமே இல்லை கண்மணி. ஊருக்காக பயப்படுறியா? இல்ல என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ சொல்ற பதில்ல தான் என் வாழ்க்கையே இறங்கிருக்கு கண்மணி. எஸ், ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். கண்ணா, கம்பெனில கண்மணின்னு புது பெண்ணை அப்பாயின்ட் பண்ணிருக்கியா? எஸ். யார கேட்டு பண்ண? நான் யார கேட்கணும்? என்ன சொல்ற? நான் கம்பெனில மேனேஜிங் டைரக்டர். டைரக்டர்? கம்பெனில மேனேஜிங் டைரக்டர்? அகில், உடனே அவளை வேலையை விட்டு அனுப்ப சொல்லுங்க. நாளைக்கே அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணு. அப்பா, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டுட்டு அர்த்தம் இல்லாம பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியா? எல்லாம் அந்த பொண்ணோட வேலை. எவ்வளவு தூரத்துக்கு மயக்கி வச்சிருக்கா பாத்தீங்களாங்க. தம்பி, அப்பா சொல்றது கேளுப்பா. நடந்தது நடந்து போச்சு. என்ன அப்படி நடக்க கூடாது? என்ன இப்ப நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன நடக்கணுமா? இந்த குடும்பத்தோட பேரை வச்சு ஊராங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி ரேஸ் கோர்ஸ்லயும் கிளப்லயும் பறக்க விடாத கௌரவமா? ஆமா, ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கிறவள ஆபீஸ்ல வச்சுட்டு குடும்பம் நடத்துறியே, அது வெக்கமா இல்ல? கேட்டியாடி, விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு. என்னென்னமோ சொல்றானே, என்னடா இதெல்லாம்? அத்தை, அவன் இருக்கிற வரைக்கும் இவன் கலாவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்க மாட்டான். நாளைக்கு அவளை அனுப்பி ஆகணும். முடியுமா முடியாதான்னு கேளுங்க. அது சொந்த விஷயம். பாத்தீங்களாங்க, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் விரட்டி அடிக்கிறேன். அவன்கிட்ட ஏண்டா பாயிர? எங்கிட்ட சண்டைக்கு வாடா. வளர்த்துக்கடா மாறல பாயும்னு சொல்லுவாங்களே, அது சரியா போச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? டேய் கண்ணா, ஃபைனலா சொல்றேன், நாளை காலையில அந்த பொண்ணு
ஆபீஸ விட்டு போகணும். போகத்தான் போறா, ஆனா தனியா இல்ல, என் துணியோட தான் போவா. பண்ணையாரம்மா, பரவாயில்லையே, இந்த ரெங்கையில நல்லா ஞாபகம் வச்சிருக்க. இங்கே வந்துட்டியா? எனக்கு ஏதோ தொல்லை கொடுத்தேன்னா போலீஸ கூப்பிடுவேன். போடி, கூப்பிடு, இல்ல நான் மிலிட்டரி கூட கூப்பிடு. ஆனா அந்த ரெங்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கிராமத்துல இருந்து அவமானப்படுத்தி துரத்தி அடிக்கல, அதுக்காக நான் உன்னை அவமானப்படுத்தி இந்த பட்டணத்திலிருந்து நான் உன்னை துரத்த வேணா? எங்க போனாலும் போட மாட்டேன். கண்ணன், என்னாச்சு? என்ன உங்ககிட்ட காப்பாத்துங்க. சாரி பிரதர், மிஸ்டேக் எடுத்துக்காதீங்க. இவ என் சம்சாரம், சின்ன குடும்ப தகராறு, அடிக்க போற பயந்துட்டு ஓடி வர்ற, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சாரி பிரதர், மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, இதுவும் குடும்ப தகராறு தான். என்ன என்னாச்சு? இந்த பெண்ணை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ண இன்ஸ்பெக்டர். என்னம்மா இவர் சொல்றது கரெக்டா? ஆமா இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், இந்த ரவுடி பையனை ஜீப்ல ஏத்துங்க. ஆமா. ஏய், இந்த புறம் தப்பிச்சுட்ட, அடுத்த புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஏய், சரிதான் போடா. நீங்க வாங்க சாப்பிடலாம். செந்தில் தானே? வேலூர் வேணுங்க, அங்க சாப்பாடு தெரியல. போயல சார், போயல. நீங்க போங்க சார், நீங்க போங்க.
வெல்டன் சிஸ்டர். அண்ணா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே? உனக்கே சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். இந்த கல்யாணம் நல்லபடி நடக்க நீங்களும் ஒத்துழைக்கணும். டோன்ட் வரி. உன்னுடைய ஆசைகளுக்கெல்லாம் அவ குறுக்க நிக்கிறான்னு சொல்லித்தான் நானும் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துட்டேன். சூழ்நிலைகள் மாறும்போது நாமளும் மாறித்தான் ஆகணும். கண்ணை சிரிச்சா நீ சிரிப்ப, நீ சிரிச்சா நான் சிரிப்பேன். God bless you. Good night. வந்து வாழ்வு தர்றேங்கிறாங்க, இன்னும் நீ ஏமா தயங்குற? கண்மணி, நீ படிச்ச பொண்ணு, நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருமா. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான் என் முடிவும். கண்மணி, உனக்கு எங்க வீட்டுல எந்த குறையும் வராது. சரின்னு சொல்லுமா? அறிவிக்கல. ஓ, கண்ணனத்தானுக்கு நான் மறப்பண்ணாச்சு. நான் ஏதாவது மன கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறியா? இத பாரு, மத்தவங்க எங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கண்ணனத்தான் என்ன தன் சகோதரியாத்தான் நினைக்கிறாரு. நானும் அப்படித்தான். கண்மணி, இது வரைக்கும் உனக்காக உன் பிள்ளைக்காக தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப நான் சொல்றதை கேளுமா? என் பிள்ளைக்காவது இதை நீ ஒத்துக்கத்தான் வேணும். இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் மக நிலைமை என்ன ஆகுமோ நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உன் முடிவுல தான் என் குடும்பத்துடைய மகிழ்ச்சியே அடங்கியிருக்கு. உன் நாட்ட ஒரு தங்கமான பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க வீட்டுக்கு விளக்கேற்றி வேணுமா? நிலத்துக்கு நீரோட்டம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை. ஏய், இந்த முறை தப்பிச்சுக்கிட்ட, அடுத்த முறை உன்னை பாத்துக்கிறேன். நடக்கட்டும், இஷ்டப்படியே நடக்கட்டும். பொழுது முடிஞ்சா கல்யாணம். யாருக்கு? உனக்கா? இல்ல, கொப்பனுக்கு. யோ, போகிற போன இங்கே உன்னை இறக்கி விட்டுருவேன். கோச்சுக்காங்கடா, சும்மா தமாஷ் பண்ண தமாஷ். கொஞ்சம் வெத்தலை இருந்தா கொடுக்குறீங்களா? வெத்தலை போட நேரங்காலமே கிடையாதா? அப்ப சரி, கொஞ்சம் பாக்கு கொடு. விட மாட்டியே. சரி, ஆள தூக்கம் வாயா. குமார், நகரங்க, சீக்கிரமா போய் தண்ணி கொண்டா. இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எங்க ஊர் பண்ணையாரியா, சின்ன பண்ணையார். ஒரு பாவி பைய இவரை வெட்டி ஆத்துல தண்ணிட்டாயா. நாங்கெல்லாம் இவர் செத்து போயிட்டாரு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆத்துல அடிபட்டு உடம்பெல்லாம் காயமா வந்தான். நான் தான் பாதுகாத்து என் வீட்டுல வச்சு காப்பாத்தினேன். இந்த ஆளுக்கு பார்த்த பொண்ணுக்கு நாளை கல்யாணம். இவரை எப்படியாவது உடனே மெட்ராஸை கூட்டிட்டு போனைக்கா. ஆமா, குமார், என்ன தெரியுதா? உன் கண்மணிக்கு நாளைக்கு கல்யாணம். பேசு தம்பி. கண்மணி ஞாபகம் வருதா? ஐயா, ஐயா, ஆமா, கோதண்டையா, நீங்களா? சாந்தா, நானேடா. ஐயா, பழையபடி ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. லாரியில் அடிபட்டோன்னு பழையபடி ஞாபகம் வந்துருச்சு போல. ஆமா, பேசு தம்பி, பேசு.
உன் கண்மணிக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா. மேகத்தை கண்டு மயில்தான் ஆடும், மோகத்தில் வந்து மலர்களை நாடும். மேகத்தை கண்டு மயில்தான் ஆடும், மோகத்தில் வந்து மலர்களை நாடும். இரண்டும் ஒன்று இதுதான் என்று, இரண்டும் ஒன்று இதுதான் என்று மனம் தினம் நினைத்திடும் வயதல்லவோ. ஏன் வண்டியை நிறுத்திட்டா? நானா நிறுத்தணுங்க, அதான் நின்னு போய் வண்டி ரிப்பேருங்க. இருந்து இருந்து வண்டியில போய் ஏறின பார். இப்ப என்ன செய்யறது? ஏன் அழுத்துக்கிறேன்? இந்த வயக்காட்டு பக்கம் இறங்கி போனா ஒரு பொருளாம் தூரம் கூட இருக்காது கோயில். இது அப்பவே சொல்லக்கூடாது. குமார் பாப்பா, அவசரமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் மன்னிச்சுங்க. பாப்பா போலாம். நீ சாகல
கண்மணி, என்ன மன்னிச்சிருங்க. கண்மணி, கண்மணி, உனக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சிட்டு உங்க இல்வாழ்க்கைய இன்பகரமா தொடங்குங்க. கண்மணி, உன் மனசு போறதான் கல்யாணம் நடந்து போச்சே, அப்புறம் என்ன, கொஞ்சம் வெத்தலை கூட. மேகத்தை கண்டு மயில்தானாண்டு மலர்களை நாடும், மேகத்தை கண்டு மயில்தானாடும், மோகத்தில் வந்து மலர்களை நாடும். இரண்டும் ஒன்று இதுதான் என்று, இரண்டும் ஒன்று இதுதான் என்று மனம் தினம் நினைத்திடும் வயதல்லவோ. பருவத்தாலே மாறி வரும் ரசனை அல்லவா, இளமனதோடு மலர்ந்து வரும் ஆசை அல்லவா. ஆசை இருக்கு நெஞ்சுக்குள்ளே, அடிக்கடி துடிக்குது ஏனோ தெரியலே. ஆனந்த வெள்ளம் உள்ளத்திலோடும், ஆனந்த வெள்ளம் உள்ளத்திலோடும், இதயம் இரண்டு இணைந்தது இன்று மனம் தினம் நினைத்திடும் இன்பமல்லவோ. பருவத்தாலே மாறி வரும் ரசனை அல்லவா, இளமனதோடு மலர்ந்து வரும் ஆசை அல்லவா.